பிரைஸ் பீ டு காட். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது. ஆராதனையில் பல காரியங்கள் ஒன்றிணைகின்றன. பாடல்கள், பாடலுக்கேற்ற இசை, பாடலுக்கான சொற்கள், கீதவாத்தியங்கள், மேலும் அதை பாடுவோர், இசைப்போர் என சொல்லிக்கொண்டே போகலாம். இவைகளெல்லாம் ஒன்று சேர இசைந்தால் தான் அது ஒழுங்கும் ரசிக்கின்ற தன்மையுமாய் இருக்கும். மனிதர்கள் மேலோட்டமாய் பார்த்து ரசித்தாலும் கர்த்தர் நம் இருதயத்தை பார்க்கின்றார். நம் உள்ளம் அந்த ஆராதனையில் இசைந்து இருக்கிறதா என்பதை ஆராய்ந்து அறிகின்றார். இதை வேறு விதமாய் கூறுவோம் என்று சொன்னால், அந்த ஆராதனையில் நம் முழு இருதயமும் ஆத்துமாவும் பலனும் இணைகின்ற பொழுதே கர்த்தர் அங்கு வெளிப்படுகிறார். இவ்வசனத்திலே சூனேமித்தியால் குறிப்பிடுகின்றால், என் உள்ளம் அவர் நிமித்தம் பொங்கினது என்று. இங்கே பாடல்கள் இல்லை, இசைக்கருவிகள் இல்லை, இசைப்போரும் இல்லை. ஆயினும் ஒரு உள்ளம் ஆண்டவருக்காய் பொங்கினது, ஆண்டவருக்காய் தன்னில் ஏங்கினது. இன்றைக்கும் அவரது ஆலயத்திற்குள் கடந்து செல்லும் நாம் செயற்கையின் வடிவில் நம்மை இயக்காமல் இயற்கையாக நம் உள்ளம் அவருக்காய் இயங்குகிறதா என கருத்தில் கொண்டு நம் உள்ளம் அவர் பால் பொங்கும் வண்ணமாய் முழு இருதயத்தோடு அவரை ஆராதிப்போம். நிச்சயம் அது ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வரும். காரணம், கர்த்தரே நம் அருகில் வந்து நிற்பார், நம்மை பொறுப்பேற்பார், நித்தமும் நம்மை நடத்தி நம் ஆத்துமாவை திருப்தியாக்குவார். ஆம், நம் உள்ளம் அவருக்காய் பொங்குவதாக. God bless you abundantly.